Good afternoon, student. Today topic reproduction in organism. This is both science group and maths group student. Chapter 1, Unit 1, reproduction in organism. What is my reproduction? First of all, we know reproduction. Reproduction என்ன நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணால் தெரிஞ்சுக்கணும். So reproduction, it is a basic and fundamental process of all living organism அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு என்னென்னா ஒரு பொதுவாக நடக்கூடிய ஒரு அடிப்படை பண்பு. இட் இஸ் எ பேசிக் அண்டு ஃபண்டமெண்டல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் ஆல் த லிவிங் ஆர்கானிசம். எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் ஒரு அடிப்படையான பண்பு சரியா, ஒரு பொதுவான ஒரு பண்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக ரீப்ரொடக்ஷனாக தான் இருக்கும், இனப்பெருக்கமாக தான் இருக்கும் இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இஸ் எ ஃபண்டமெண்டல் ப்ராசஸ். இட் இஸ் எ பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரீப்ரொடக்ஷன் இஸ் எ பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் சரியா. ஸோ பயாலஜிக்கல் ப்ராசஸ் இட் இஸ் இன்வால்வ் இன் த டு ப்ரொடியூஸ் ஆஃப் யங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டு ப்ரொடியூஸ் ஆஃப் யங் ஒன்ஸ் பயாலஜிக்கல் ப்ராசஸ் மெத்தட் மூலமா இது என்ன நடக்கும் அப்படின்னா அதோட யங் ஒன்ஸை ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா இந்த லிவிங் ஆர்கானிசம் ஆல் த லிவிங் ஆர்கானிசம் எல்லா லிவிங் ஆர்கானிசம் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் இங்கே இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணால் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் இஸ் எ பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல், இட் இஸ் எ பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து ரீப்ரொடக்ஷன். இந்த ரீப்ரொடக்ஷன் எல்லா ஆர்கானிசமும் நடக்க ஆரம்பிக்கும். ஃபார் சிங்கிள் செல் ஆர்கானிசம் டு மல்டி செல் ஆர்கானிசம் சரியா. ஒரு செல் உயிரினத்துலேருந்து பல செல் உயிரினங்கள் வரைக்கும் என்ன பண்ணணும்னா காமனாக நடக்கக்கூடிய ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பேசிக் ஃபண்டமெண்டல் பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பயாலஜிக்கல் மெத்தட் மூலிமா என்ன நடக்க ஆரம்பின்னா இட் ப்ரொடியூஸ் டு யங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட யங் ஒன்ஸ் என்ன பண்ணால் எல்லா ஆர்கானிசமும் அதோட யங் ஒன்ஸை ரீப்ரொடக்ஷன் மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரீப்ரொடக்ஷன் முறையில் என்ன பண்ணால் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது இருக்கும். ஸோ இதை தவிர்த்து ஃபார் ஆல் த லிவிங் ஆர்கானிசம், ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசமும் அந்த லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் தான் நடக்க ஆரம்பிக்கும். எல்லா லிவிங் ஆர்கானிசம் கண்டிப்பாக லைஃப் சைக்கிள் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம், அந்த லைஃப் சைக்கிளில் பர்த் இருக்கும், க்ரோத் இருக்குது, க்ரோத்துக்கு அப்புறம் மெச்சூரிட்டி இருக்கும், மெச்சூரிட்டிக்கு அப்புறம் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்ஷன் அப்புறம் டெத். இட் இஸ் எ பயாலஜி லைஃப் சைக்கிள் ஃபார் ஆல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிவிங் ஆர்கானிசத்தோட இந்த லைஃப் சைக்கிள் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்த்து, க்ரோத், மெச்சூரிட்டி, ரீப்ரொடக்ஷன் அண்டு டெத். இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ இந்த லைஃப் சைக்கிள் மெத்தடில் உருவாகிற இந்த லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம் இந்த ரீப்ரொடக்ஷன் மெத்தட் ஒரே காமனாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சரியா. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணால் சேஞ்சஸ் இருக்க ஆரம்பிக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் உருவாகிற இந்த ஆர்கானிசம் எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா இட் இஸ் ப்ரொடியூஸ் த நியூ ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் ப்ரொடியூஸ் இந்த நியூ ஸ்பீசிஸ், புதிய 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 சிற்றினங்கள், சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் என்ன பண்ணால் நியூவாக உருவாக ஆரம்பிக்கும். ஸோ எந்த இடத்துலலாம் நியூ ஆர்கானிசம் டெவலப் ஆகுதோ ஸோ அதெல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா இட் ஃபார்மேஷன் ஆஃப் எவல்யூஷன். ஸோ அந்த நியூ ஸ்பீசிஸ்லாம் என்ன பண்ண அப்படின்னா எவல்யூஷன் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த எவல்யூஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முழுக்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேரியேஷன். ஸோ ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரினத்துக்கும் என்ன ஒரு வேரியேஷன், என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூ எவல்யூஷன் சொல்லலாம். சரி, புதுசாக ஒரு பரிணாமம் உருவாகிருக்கு. சரி, இந்த மெத்தட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன். ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த எவல்யூஷன் உருவாகிறதுக்கும் இந்த ஸ்பீசிஸ் டெவலப் ஆகிறதுக்கு யங் ஒன்ஸ் உருவாகிறதுக்கு இது எல்லாத்துக்கும் முழு காரணம் பேசிக் ஃபண்டமெண்டல் ப்ராசஸ் என்ன அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். Unit 1, Chapter 1, ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். ஸோ ஆர்கானிசத்தில் எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது சரியா. சாப்டர் அவுட்லைன் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ரீப்ரொடக்ஷன், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆர் அதர்வைஸ் கால்டு மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்.
என்னென்ன முறைகள் இருக்குது, ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டு செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் 2 மெத்தட்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கும் இல்லை. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சார் அப்படின்னா வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் செக்ஸ் ஆர்கன்ஸ். செக்ஸ் ஆர்கன்ஸோட இன்வால்மெண்ட் இல்லாமல் ப்ரொடியூஸ் எ நியூ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு நியூவான ஒரு ஆர்கானிசம் டெவலப் ஆகுது அப்படின்னா ஸோ தட் இஸ் கால்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அப்படியே செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா வித் இன்வால்மெண்ட் ஆஃப் செக்ஸ் ஆர்கன் ஃபார் போத் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், மே அண்ட் ஃபீமேல். ஸோ மேலோட செக்ஸ் ஆர்கன்ஸும் ஃபீமேல்ஸோட செக்ஸ் ஆர்கன்ஸும் செக்ஸல்ஸும் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிட்டு நியூவான ஒரு ஸ்பீசிஸை டெவலப் பண்ணுற அந்த ப்ராசஸ் சொல்லணும்னா செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை மாதிரி தான் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் 2 டைப்ஸ், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்ட். இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்குவோம், இந்த லெசனோட முடிவில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா லேர்ன் த மோட் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். ஸோ என்னென்ன ஆர்கானிசத்தில் இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிக்குது, அது என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனோட முக்கியத்துவம் என்ன, ஸோ அதை வந்து புரிஞ்சிக்க போகிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் இல்லையா. வாட் இஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்பேர்ஸ் த டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு 2 மெத்தட்ஸ் எல்லாமே என்ன பண்ணால் ஏசெக்சுவல். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செக்சுவல் மெத்தடில் என்னென்ன இருக்குது, வாட் ஆர் த மோட்ஸ் ஆஃப் செக்சுவல் மெத்தட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரியலைஸ் த சிக்னிஃபிகன்ட் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் இட் இஸ் ரோல் இன் எவல்யூஷன். இந்த செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன தெரிஞ்சுக்கலாம், அதோட சிக்னிஃபிகன்ஸ் தெரிஞ்சு போகிறோம். ப்ளஸ்ஸு இந்த செக்சுவல் ரீப்ரொடக்ஷனால் எவல்யூஷன் எப்படி வந்து ஃபார்மேஷன் ஆகுது இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேர்னிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கற்றலை நோக்கம். இந்த லெசனோட கம்ப்ளீட்டில் கடைசியில் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு A living organism show the life cycle involving birth, growth, development, maturation, reproduction and death. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஒரு லிவிங் ஆர்கானிஸோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்த் பிறப்பு இருக்குது, குரோத் வளர்ச்சி இருக்கும், நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு மெச்சுரேஷன் முடிச்சிருக்கும், ரீப்ரொடக்ஷன் இருக்குது, டெத் இருக்குது. ரீப்ரொடக்ஷன் நடந்ததுக்கப்புறம் டெத் ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு லிவிங் ஆர்கானிஸோட லைஃப் சைக்கிள் ப்ராசஸ். ஒரு வாழ்க்கை சுழற்சினா இப்படி தான் இருக்கும் சரியா. அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் லைஃப் சைக்கிள், அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் லைஃப் சைக்கிள் இதுதான். ஸோ அந்த லைஃப் சைக்கிள் ஒவ்வொரு ஆர்கனிசம் என்ன பண்ணால் டிஃபர் ஆக ஆரம்பிக்கும் சரியா. ஸோ இருக்குது ரீப்ரொடக்ஷன் இஸ் எ ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம். பாருங்கள் ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இட் இஸ் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம். எல்லா லிவிங் ஆர்கனிசத்தோட ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் எ பயாலஜிக்கல் ப்ராசஸ் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் பை விச் ஆர்கனிசம் ப்ரொடியூஸ் த யங் ஒன்ஸ். இந்த பயாலஜிக்கல் மெத்தடில் என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா அதோட யங் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணும், டெவலப் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா. ஏன்னா எல்லா ஆர்கானிசமும் அதோட யங் ஒன்ஸ் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து இருந்துட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கும். ஸோ அது வந்து யங் ஒன்ஸ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். இந்த யங் ஒன்ஸ் குரோ அண்ட் மெச்சூர் ரிப்பீட் தி ப்ராசஸ். இது அப்படியே என்ன பண்ணால் டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ பர்த் இருக்குது, குரோத்து, டெவலப்மெண்ட், மெச்சுரேஷன், ரீப்ரொடக்ஷன், டெத் ப்ராசஸ் இதெல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. Thus the reproduction result in the continuation of species and introduce variation in organism. ஸோ அந்த ஸ்பீசிஸு கண்டினியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணால் வேரியேஷன் வந்து இருந்துகிட்ருக்கும். இது ரொம்ப முக்கியமானது வேரியேஷன். வேரியேஷன் வந்து உருவாக ஆரம்பிக்கும். விச் ஆர் எசென்சியல் அடாப்டேஷன் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஓன் கைண்ட் சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஒரு எவல்யூஷன் ஃபார்ம் ஆகணும் அது முழுக்க காரணம் வேரியேஷன் இல்லை. எவல்யூஷன் உருவாகணும், பரிணாமம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு அந்த இடத்துல என்னன்னா ஏதோ ஒரு வேரியேஷன் வந்து நடந்துருக்கணும் சரிங்களா. ஸோ அந்த வேரியேஷன் நடந்திருந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ணால் நியூவான ஒரு எவல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இது வந்து இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்
mode of reproduction. All modes of reproduction have some basic features. எல்லா ரீப்ரொடக்ஷன் மெத்தட்லையும் கண்டிப்பாக காமனாக ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ, சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ. சரியா? ஸோ கண்டிப்பாக ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆக ஆரம்பிக்கிறோம். சிந்தசிஸ்னால் செக்ரெட் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது. சரியா? ஸோ ஆர்என்ஏ சிந்தசிஸ் அண்டு ப்ரோட்டீன். ஸோ ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆச்சு, ஆர்என்ஏ உற்பத்தி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்படின்னா ப்ரோட்டீன் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் எங்கேருந்து உருவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏலேருந்து தான் உருவாக ஆரம்பிக்கும். வாட் இஸ் பை ஆர்என்ஏ? ஆர்என்ஏ மீன்ஸ் ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரைபோ நியூக்ளிக் ஆசிடால் தான் என்ன பண்ணோம்னா இந்த ப்ரோட்டீன் வந்து செக்ரெட் ஆக ஆரம்பிக்கும். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்? மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன் ப்ரோட்டீனோட பேசிக் யூனிட் அப்படின்னு பார்த்தா அமினோ ஆசிட். ப்ரோட்டீன் எங்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துலனா அமினோ ஆசிட் இருக்கும். அமினோ ஆசிட்ஸோட முக்கியமான ஒர்க் என்னென்னா இட் இஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஜெனட்டிக் கோட். நம்மளோட ஜெனட்டிக் கோடை டிட்டர்மினேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குன்னா ஒன்லி ஃபார் அமினோ ஆசிட். ஸோ அந்த அமினோ ஆசிட் எங்கே இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டீனில் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷன் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா? ஸோ ஜெனட்டிக் கோடை டிட்டர்மினேட் பண்ண ஆரம்பிக்கும். அதோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா ப்ரொடியூஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு ஆர்கானிசம் க்ரோத் ஆகிறதுக்கும் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும் முழு காரணம் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. சரியா? ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். டிஎன்ஏ வந்து என்ன பண்ணால் ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் உருவாகிறது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இருக்கும். சரியா? இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏ என்னென்னு பார்த்துருப்போம். அடுத்து வந்து டிஎன்ஏ மீன்ஸ் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். சரியா? ஸோ இது வந்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா டபிள்யூஎல்எக்ஸ் டிஎன்ஏ. சரியா? ஸோ டபிள்யூஎல்எக்ஸ் டிஎன்ஏ கண்டுபிடிச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்சன் கிரிக். சரியா? வாட்சன் கிரிக் அப்படின்ற ஒரு 2 சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த டபிள்யூஎல்எக்ஸ் டிஎன்ஏ வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இல்லை? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இரட்டை சுருள் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரட்டை சுருள் டிஎன்ஏ கண்டுபிடிச்சது வாட்சன் கிரிக் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இது இருக்குது. ஸோ இது வந்து 5' எண்டு, இது வந்து 3', இது வந்து 5', இது வந்து 3'. ஸோ இது என்ன பண்ணால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அதான் பண்ணால் ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த டிஎன்ஏவோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னா டிஎன்ஏவோட முக்கியமான ஃபங்க்ஷன் இட் டிட்டர்மைன் இந்த ஜெனட்டிக்கல் கேரக்டர். சரி, நம்மளோட ஜெனட்டிக்கல் கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணோட கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குன்னா டிஎன்ஏ தான் இருக்குது. சரியா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் யாரை டிபெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா அப்பா அம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்கின் கலர், ஐ கலர், ஹேர் கலர், ஹேரோட அந்த ஷேப் இல்லையா? ஸோ ஒரு சில பர்சன்ஸோட ஆட்டிடியூடு இல்லையா? ஸோ இது எல்லாமே என்ன பண்ணால் கலரு இல்லையா? ஸோ இது எல்லாமே என்ன பண்ணால் ஒன்று அப்பா அம்மா இருக்கும், இல்லாட்டி வந்து அம்மா மாதிரி இருக்கும். ஏன் சார் அப்பா அம்மா இருக்குது அம்மா அம்மா இருக்குது அப்படின்னா இதுதான் நம்ம என்ன சொல்லலாம் ஜெனட்டிக்கல் கேரக்டர். நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷன் நம்மளோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணால் அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு என்ன பண்ணால் அந்த கேரக்டர் வந்து ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஸோ ரெப்ளிகேஷன் மெத்தட் மூலம் என்ன பண்ணது வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கு. சரியா? ஸோ ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ இந்த ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன். சரிங்களா? செல் டிவிஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். செல் டிவிஷனில் ஏ மைட்டாசிஸ் அண்டு மியாசிஸ் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஏ மைட்டாசிஸ் அண்டு மியாசிஸ் 3 ஸ்டேஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ரோத் இருக்குது, ஃபார்மேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் யூனிட் அண்ட் த ஃபெர்டிலைசேஷன் ஃபார்ம் ஏ நியூ இண்டிவிஜுவல். ஸோ இதெல்லாம் தவிர்த்து என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் யூனிட். ஸோ இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நடந்துட்டு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் யூனிட். ஸோ மேலுக்கு உண்டான ரீப்ரொடக்ட் ஆர்கன்ஸ், ஃபீமேலுக்கு உண்டான ரீப்ரொடக்ட் ஆர்கன்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமே ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் டெவலப் ஆகிட்டு ஸோ அது என்ன பண்ணுன்னா ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்தது வந்து நியூ இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஃபார்மேஷன் பண்ண ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இது வந்து நடக்க ஆரம்பிக்குது. அடுத்து ஆர்கானிசம் எக்ஸிபிட் 2 மேஜர் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், நேம்லி ஏசெக்சுவல் அண்டு செக்ஷுவல் மெத்தட். ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ செக்ஷுவல் மெத்தட்னா என்ன, ஏசெக்சுவல் மெத்தட்னா என்ன? சரியா? ஸோ ஏ மீன்ஸ் ஆப்ஷன். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த இடத்துல ஏ இருக்கு இல்லையா? ஏன்னா என்ன வந்து ஆப்ஷன். சரியா? ஸோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் செக்ஸ் செல்ஸ் ஆர் செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் செக்ஸ் ஆர்கன் ஆர் செக்ஸ் செல். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா கண்டிப்பாக ப்ரெசன்ஸ் ஆஃப் செக்ஸ் ஆர்கன். ஸோ இப்போயே தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்.
சரிங்களா. ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன பண்ணால் வித் இன்வால்மெண்ட் ஆஃப் செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ செக்ஸ் ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆகிட்டு அந்த செக்ஸ் செல்ஸ் இன்வால்வ் ஆகிட்டு அதுலேருந்து நியூவான இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம் ஆகுது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லையா. வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் செக்ஸ் ஆர்கன் ஆர் செக்ஸ் செல்ஸ் இல்லாமல் பாடி செல்ஸ்லேருந்து பேரண்ட்ஸோட பாடி செல்ஸ்லேருந்து நியூவான ஒரு ஆர்கனிசம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நியூ ஆர்கனிசம் டெவலப் ஆகிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ரெண்டு இருக்கும், ஏசெக்சுவல் அண்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். Reproduction by a single parent without involvement of gamete formation. சொல்லிட்டுனா ஸோ அதுதான் வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் கேமெட் ஃபார்மேஷன் சரியா. ஸோ கேமெட் ஃபார்மேஷன் இல்லாமல் பாருங்கள், வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் கேமெட் ஃபார்மேஷன் சரியா. ஸோ கேமெட் ஃபார்மேஷன் இல்லாமல் சிங்கிள் பேரண்ட்ஸ்லேருந்து உருவாகிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சரியா. ஸோ எதிர் மேல் ஆர் ஃபீமேல் அந்த ஒரு செல்ஸ்லேருந்து அந்த ஒரு பாடியிலேருந்து ஒரு செல்ஸ் டெவலப் ஆகிட்டு அதில் என்ன பண்ணால் நியூ ஆர்கன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும் இல்லை. ஸோ இந்த மாதிரி உருவாகிறது எல்லாமே என்னென்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் கேமெட் ஃபார்மேஷன் அண்டு ஆஸ்பிரிங் ப்ரொடியூஸ் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் சரியா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல உருவாகிறது எல்லாமே எப்படி இருந்ததுன்னா ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லி சரியா. பேரண்ட்ஸ் ஆர்கனிசம் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி என்ன பண்ணால் யங் ஒன்ஸ் வந்து இருக்கும் சரியா. பேரண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ன பண்ணால் யங் ஒன்ஸ் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உருவாகிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் ஆர்கனிசம். அதுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் யா. ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் யூஸ்வலி மைட்டாட்டிக் ஆர் மைட்டாட்டிக் டிவிஷன் சரியா. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் செல் டிவிஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். செல் டிவிஷனில் 3 ஸ்டேஜ் இருக்கும், மைட்டாசிஸ், மியாசிஸ். ஸோ இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா ஒன்று மைட்டாசிஸ் டிவிஷன் நடக்க ஆரம்பிக்கும், இல்லாட்டி மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும் யா. மைட்டாசிஸ் எங்கே நடக்கும் என்ன சார் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்ட் மைட்டாசிஸ் ஏற்கனவே பார்த்துருப்போம். மீன்ஸ் ஆப்ஷன் யா. ஸோ இந்த இடத்துல மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்காமல் இது வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ எப்படி சார் உருவாக அப்படின்னா ஒரு செல்லு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு செல்ஸு 2 ஈக்குவலாக பிரிய ஆரம்பிக்கும் சரிங்களா. இந்த மாதிரி 2 ஈக்குவலாக பிரிஞ்சுட்டு இதுலேருந்து ஒரு நியூவான ஆர்கனிசம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உருவாகிறது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மைட்டாசிஸ் சொல்லி இது வந்து உருவாகிறது வந்து மைட்டாசிஸ் சரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மைட்டாட்டிக் டிவிஷன் அப்படின்னா மைட்டாட்டிக் டிவிஷன் இட் இஸ் இன்வால்வ் இன் த ஒன்லி ஃபார் பாடி செல். மைட்டாட்டிக் டிவிஷன் இட் இஸ் இன்வால்வ் ஒன்லி ஃபார் பாடி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ பாடி செல்ஸில் மட்டுமே இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் டிவிஷன் எது அப்படின்னா அது வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் சரியா. ஸோ மைட்டாசிஸ் அப்படின்றது ஒரு செல்ஸு 2 ஈக்குவலாக பிரிஞ்சு 2 டாட்டர் செல்ஸ் வந்து நியூவான ஆர்கன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இது வந்து மைட்டாசிஸ் இல்லை. ஸோ அது இருக்கும் அது பாருங்க மைட்டாசிஸ் ஆர் மைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப் சொமாட்டிக் செல் அதுதான் பாடி செல்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சொமோட்டோஜெனிக் ஆர் பிளாஸ்டோஜெனிக் சரியா. ஸோ இந்த பாடி செல்ஸ் வந்து உருவாகிறதுனால இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா சொமோட்டோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. பாடி செல்ஸ் அதர்வைஸ் கால்டு சொமாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாடி செல்ஸுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சொமாட்டிக் செல் அதர்வைஸ் கால்டு பாடி செல்ஸ் எப்படிலாம் சொல்லலாம் இல்லை. ஸோ பாடி செல்ஸு சொமோட்டோஜெனிக் ஆர் பிளாஸ்டோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளாஸ்ட் கரும்பு குழம்பு சொல்லுவோம் இல்லையா, பிளாஸ்டுலா வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ரீப்ரொடக்ஷன். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமானது. 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து when 2 parents participate in the reproductive process involve the 2 types of gametes சரிங்களா. ஸோ 2 பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிட்டு 2 வகையான கேமெட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி உருவாகிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சரியா. இதை பாருங்கள் when 2 parents participate in the reproductive process involving the 2 types of gametes ஓவா அண்ட் ஸ்போம் யா. ஸ்போம் மேலேருந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும், ஓவம் ஃபீமேலேருந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டுமே ஒன்று ஜாயிண்ட் ஆகிட்டு ஒரு ஜைகோட் டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து நியூவான ஆர்கனிசம் டெவலப் ஆகிட்டு இந்த மாதிரி உருவாகிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம் யா. இட் இஸ் கால்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது ரொம்ப முக்கியமானது, 2 மார்க்கில் கேட்பாங்க சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கும் உண்டான டிஃப்ரென்சியேஷன் யா. ரெண்டுமே சேர்த்து என்ன பண்ணால் ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக 3 மார்க்கில் கேட்பாங்க. இல்லை ரொம்ப முக்கியமானது. மொத்தம் 3 கொஸ்டின் சொல்லியிருக்கேன் யா. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லை ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுதான் வந்து மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்
இல்லை. ஸோ இதோட விட்டோம், மீதி நான் கேஸ் பண்ணலாம். தேங்க்யூ.